கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதுயுகம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாக பூத்த இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமி நேசனே, என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. ஈசனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள், ஜோதிடம், பிரசன்னம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இதுவரை நீங்கள் அறிந்திடாத பல ரகசிய உண்மைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க, அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அம்மா ஐயா, வாரந்தோறும் நம்ம திதிகள் குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கு பார்க்க போகிறது, அதாவது 13வது திதியான திரையோதசியை பற்றி பார்க்க போகிறோம் ஐயா. அந்த திதியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரியான சவால்களை எல்லாம் சந்திப்பாங்க, அவங்க வழிபட வேண்டிய ஆதிகால பரிகார கோயில்கள் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷமா. அதாவது இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் இந்த திதிகளை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது வரிசையாக பார்க்குறோம். பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி. இப்போது இந்த 13வது திதி திரையோதசி திதி. பாருங்கள், 12 ராசி கட்டம் இந்த உலகத்தில் பிறவி எடுத்திருக்கு. இந்த 12க்கு அப்புறம் மறுபடியும் 13ன்னு வந்தால் மறுபடியும் ஃபஸ்ட்டு தான் வரணும். அதனால தான் இந்த 12க்குள்ளே முன்னோர்கள் அதை அடக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் திரையோதசி திதியில் பிறந்திருக்காங்களோ, அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, அவங்க உயிர் புதுப்பிக்கக்கூடிய யோகம். யாராவது ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்கன்னா, திரையோதசி திதியில் பிறந்திருக்கிறவங்கள பக்கத்தில் போய் நீங்கள் நலம் விசாரிக்க போனாங்கன்னா அவர் எந்திரிச்சு உட்காந்துக்குவார். ஏன் அப்படின்னா, இந்த 12க்கு அப்புறம் மறுபடியும் புதுப்பிக்கிறது அந்த திரையோதசி. இந்த திரையோதசி திதியில் யாராவது ஒருத்தர் பிறந்தாங்கன்னா, அவங்க பிறந்ததுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு இடம் வாங்கிறது, வீடு வாசல் கட்டுறது, சொத்துகள் ரொம்ப அதிகமாக சேகரித்து வைக்கிறது, முன்னோர்களுக்கெல்லாம் போய் ஆசீர்வாதங்கள் பண்ணுறது, அவங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணுறது, இது எல்லாமே திரையோதசி திதியில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பவர். இன்னொரு விஷயம் பாருங்கள், யாராவது திரையோதசி திதியில் பிறந்திருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் காசி போகணும்னு அவங்க வேண்டிக்குவாங்க. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம காசியில் போய் அந்த சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு, அன்னபூர்ணி தாயை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்தால் தான் நம்மளுடைய குடும்ப வம்ச விருத்தியாகும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க. இல்லை காசி போகணுங்கிற எண்ணம் இருக்கும், இல்லை முன்னோர்கள்னால் காசி போயிட்டு வருவாங்க. இது எல்லாமே திரையோதசி திதியில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த காசியும் கயாவும் போயிட்டு வரணும். அது எதற்காக போகணும் அப்படின்னா, நீங்கள் கயாவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் இருக்குது. நீங்கள் எல்லோரும் காசி போனால் ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்ற பொருளை விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அது காசியில் விடுறது கிடையாது, கயாவில் தான் விடுறாங்க. ஏன் அப்படின்னா, கயாவில் 32 பிண்டம் அங்கே ஒரு அங்கீகாரம். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவில் பிண்டம் பிடிச்சி முன்னோர்களுக்கு திதி கொடுப்பாங்க. நீங்கள் கயாவில் போய் பார்த்தீங்கன்னா தேக்கு இலையில் கோதுமை மாவில் பிண்டம் பிடிச்சி தான் 32 பிண்டம் மகாவிஷ்ணு பாகத்தில் கொண்டு போய் வைப்பாங்க. இது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 32 பிண்டம் திரையோதசி திதியில் பிறந்திருக்கிறவங்க இந்த 32 பிண்டத்தை நீங்கள் முழுசாக வைக்கிறது நம்ம ஊரில் இல்லை. ஆனால் கயாவில் அது எப்போவுமே பாரம்பரியமாக பூஜை உண்டு. அது எதுக்காக அது பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது திரையோதசி திதியில் பிறந்திருந்தாங்கன்னா இந்த 32 பிண்டம் எப்படி வருது அப்படின்னா, நம்மளை பெற்றவர் அப்பா, அவரை பெற்றவர் எனக்கு தாத்தா, தாத்தாவுக்கு ஒரு தாத்தா இருந்திருப்பார், அப்போ முப்பாட்டன், கொள்ளுப்பாட்டன், அப்புறம் எள்ளுப்பாட்டை, இப்படி எல்லாரும் இருக்கிறதுல
ஒரு சம்பந்தம் பண்ணிக்குவாங்க. அப்போ சம்பந்தம் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு வந்த மனைவியோட சம்பந்திக்கும் கூட ஒரு பிண்டம் கொடுப்பாங்க. அவங்களுடைய மனைவியோட வம்சாவளியில் யாராவது அண்ணன் தம்பி யாராவது காலமாயிருந்தா அவங்களுக்கு 2 பிண்டம் கொடுப்பாங்க. இந்த பக்கம் தாத்தா வழியில் யாராவது காலமாயிருந்தால் பிண்டம் கொடுப்பாங்க. அப்புறம் பாட்ட வழியில் பிண்டம் கொடுப்பாங்க. இப்படியே கொடுத்துட்டே வரும்போது நம்மளுடைய 21 தலைமுறைக்கு சேர்த்து மொத்தம் 31 பிண்டம் கொடுப்பாங்க. இந்த 31 பிண்டத்துக்கு அப்புறம் அந்த ஒரு பிண்டத்துக்கு மட்டும் அங்கே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம வீட்டில் ஆடு வளர்த்திருப்போம், கோழி வளர்த்திருப்போம், கால பைரவர் வளர்த்திருப்போம், ஏதாவது கிளி வளர்த்திருப்போம், நிறைய பிராணிகளை பூரா வளர்த்திருப்போம், பூனை இதெல்லாம் வளர்த்திருப்போம். இந்த ஆத்மா நம்மளோட வீட்டில் ஏதாவது இறந்துருச்சுன்னா, இந்த வாயில்லாத ஜீவராசிகள் எல்லாம் இறந்துட்டாங்கன்னா அவங்களும் ஒரு ஆத்மா தான்னு சொல்லி 32வது பிண்டம் வந்து தர்ம பிண்டம்னு ஒன்று வைப்பாங்க. அதை சேர்த்து தான் 32. இது எங்கே நடக்குதுன்னா திரையோதசி திதிக்கு கயாவில் தான் நடக்குது. அப்போ நம்ம வீட்டில் பிராணிகளெல்லாம் வளர்த்திருந்தா இந்த பிராணியுடைய ஆத்மா தோஷங்கள் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கும் சில ஆத்மாவுடைய சாந்தியாகாமல் இருக்கிறதுக்கும் திரையோதசி திதியில் பிறந்திருக்கிறவங்க 32 பிண்டம் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் உங்களுடைய பாரம்பரிய வம்சாவளியில் 21 தலைமுறையில் எல்லா முன்னோர்களும் ஆத்மா சாந்தி ஆவாங்களாம். அதனால் அந்த 32 பிண்டத்தை ஒன்றா சேர்த்து சொல்லுவாங்க. எல்லா பிண்டம் சாமிக்கு உச்சரித்ததுக்கப்புறம் அந்த 32 பிண்டத்தையும் அங்கே அர்ச்சகர் சொல்லுவார், எல்லாம் ஒன்று சேர்த்துங்கன்னு. அதுக்கப்புறம் அதுக்கு திருநூறு, சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு தேங்காய் உடைப்பாங்க. அதுக்கப்புறம் கற்பூரம் பொருத்துவாங்க. எல்லாம் சாமி கும்பிட்டு நல்லா வேண்டிக்கிங்கம்பாங்க. அந்த 32 பிண்டமும் வேண்டி அந்த 32 முன்னோர்களுக்கும் யார் அந்த பிண்டத்தை திதி கொடுக்குறாரோ அவர் ஜாதகம் சுத்தமாகுமா. ஐயா, இது வந்து அங்கே போய் தான் கொடுக்கணுமா, இங்கெல்லாம் கொடுக்கக்கூடாதா நம்ம வாழற இடத்துல? இதுக்கு நல்ல கேள்விங்க. இது பாருங்கள், கயாவில் போய் கொடுத்தா அதுவும் புண்ணியஸ்தலம் தான், இங்கேயும் புண்ணியஸ்தலம் தான். அதை பாரம்பரியமாக பண்ணுறதுக்கு யாராவது இங்கே இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம். இதை கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட வினை. இப்போ 21 தலைமுறைக்கு 21 பிண்டம் கொடுக்குறாங்க. 32 பிண்டங்கிறது அங்கே ஒரு ஐதீகம் வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் பாருங்கள், சூரியன்னா கோதுமை, அப்பாவோட வம்சாவளியில் தான் நம்மளோட கர்மம் உள்ளே வருது. அப்போ அதனால் கோதுமை மாவில் பிண்டம் பிடிச்சி தந்தை வழி கர்மாவை நிவர்த்தி பண்ணுறது கயா. இங்கே பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவில் தான் கொடுப்பாங்க. இங்கே பச்சரிசி மாவு, அங்கே சூரியன், இங்கே சந்திரன். இங்கே தாய் வழி கர்மா, அங்கே தந்தை வழி கர்மா. அப்போ இந்த ரெண்டுமே வாழ்க்கையில் அதனால தான் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே காசி விஸ்வநாதர் இருக்கிறனால தான் நம்ம முன்னோர்களுக்காக கொடுத்த பிண்டம் தான் 32. இது திரையோதசி தேதியில் பிறந்திருக்கிறவங்க யாராவது ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு திரையோதசி தேதியில் பிறந்தால் காசி கயாவில் போய் 32 பிண்டம் கொடுத்துட்டு நம்ம ஊரில் ராமேஸ்வரத்தில், காசி போனால் ஏன் ராமேஸ்வரம் வர சொல்கிறாங்க, ராமேஸ்வரத்தில் வந்து 21 தலைமுறைக்கு சேர்த்து பிண்டம் கொடுத்துட்டு தனுஷ்கோடியில் போய் குளிச்சுட்டு கடலில் குளித்து 22 கண தீர்த்தை ஊற்றிட்டு ராமநாத சுவாமி பார்த்தாச்சுன்னு சொன்னால் ராமருக்கே பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தியான மாதிரி நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய குடும்பத்திலையும் பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தியாகி வாழையடி வாழைய வம்சம் தலையுமா. இதுக்காகத்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் கயாவில் போய் பிண்டம் கொடுங்கன்னு சொன்னாங்க. கயாவில் சீதாதேவி சாபம் விட்டதுனால இன்றைக்கு வரைக்கும் அந்த சாபத்துக்கு பெண்ணுடைய சாபம் பொல்லாததுன்னு இன்றைக்கு வரைக்கும் கயாவில் கங்காதேவி வத்தி இருக்குது. அப்படின்னா பார்த்துங்க, அந்த சாபம் வந்து அங்கே போனால் பெண்களுடைய சாபம் விமோச்சனமாகணும். அந்த விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம குடும்ப பாரம்பரிய வம்சாவளியில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவங்க வாழையடி வாழையை கரெக்டாக வாழ்க்கை கொடுக்காம அவங்க ஏதாவது நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்போது சாபங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சாபத்தை விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு கயாவில் போய் சீதாதேவியுடைய பாதத்தை தொட்டு கும்பிட்றதுக்கு தான் மகாவிஷ்ணுடைய பாதம் அங்கே இருக்குது. அதனால தான் ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் புதன் நீசமாக இருப்பார். மீனம் என்பது யாது? மோட்ச ராசி. அதனால தான் புதன் அந்த வீட்டில் நீசமாக இருக்கிறனால புதன் என்பது பள்ளிகொண்ட பெருமாள். அப்போ மோட்சம் என்பது வைகுண்ட ஏகாதேசி மோட்சம்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னதுனால தான் ஆதி காலத்தில் புதன் நீசமாக இருக்கிறவங்க, ஜாதகத்தில் மோட்சம் கொடுக்குறவங்க எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம கயாவில் போய் 32 பிண்டம் கொடுத்துட்டு வந்தாச்சுனால் 21 தலைமுறை சாபம் நீங்கி உங்கள் வம்சாவளி நீங்குமா. அதுக்கு தான் திரையோதசி தேதியில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறை கயா போயிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. ஐயா, அழகாக சொல்லியிருந்தீங்க. அந்த 32 பிண்டங்களாகட்டும், 21 இதுவாக இருக்கட்டும், அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடரலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, எங்கேருந்து பேசுறீங்க? அம்மா, நான் செங்கல்பட்டு மாவட்டம் நல்லம்பாக்கத்துல இருந்து பேசுறேம்மா. நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? என் மகனுக்காண்டி, என் மருமகளுக்காண்டி கேட்கறேம்மா. உங்க மகனுக்கான கேட்கணும்னா அவங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்க. ஒருத்தருக்கு மட்டும் சொல்லுங்க. என் மகன் மோகன் ராஜ்,
வயசு 28. ம் ராசி சிம்மம். ம் லக்னம் தெரியலமா? லக்னம் தெரிஞ்சீங்கன்னா இன்னும் தெளிவா கேட்டுக்கலாம், அதுக்காக தான் கேட்கறது. ஓகேம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. ஆ. அம்மா வணக்கங்க. வணக்கம் ஐயா. ஐயா ரொம்ப நாள் உங்களுக்கு லைன் கிடைக்கணும். ரொம்ப இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. சரி, ரொம்ப சந்தோஷம். என் மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு பாடம் இருக்குயா. ரொம்ப சந்தோஷங்க. என் மகனுடைய பேர் மோகன்ராஜ். சரி. கல்யாணம் ஆகி 3 வருஷமா என்ன குழந்தைங்க இல்ல. ரொம்ப சந்தோஷமா. மருமகன் வந்து இப்ப கொஞ்சம் கோபமா பிரிஞ்சு இருக்கா. ஒரு 20 இல்ல நான் குழந்தைங்க இல்ல. சரிம்மா, இது ஒரு நிமிஷம். நீங்கள் கொஞ்சம் அந்த டிவி வாலியத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. அதாவது இப்போ மெயின் என்னென்னா பாருங்கள், குழந்த பாக்கியம் இல்லை. இவங்களுடைய வாழ்க்கையில் குழந்த பாக்கியம் இல்லாததுக்குன்னே இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு கோயில் சொல்கிறேன். ராமர் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து கரெக்டாக ராமேஸ்வரத்துலேருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்புல்லானின்னு ஒரு கோவில் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா திருப்புல்லானின்னு. இந்த திருப்புல்லானிங்கிறது என்னென்னா, ராமருக்கு புத்திரதோஷம் இருந்ததுனால திருப்புல்லானிங்கிற கோவிலில் போய் பாயாசம் செய்து சாமிக்கு படைச்சு அங்கே ராமருக்கு பூஜை பண்ணினதுக்கு அப்புறம்தான் ராமருக்கு வந்து குழந்தை கிடச்சிது. இவங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க ராமேஸ்வரம் போகிற வழியில் தான் அது இருக்குது. ராமேஸ்வரத்துலேருந்து 9 கிலோமீட்டர் திருப்புல்லானின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அந்த கோவில் வந்து ராமர் வந்து வழிபட்ட ஸ்தலம். கண்டிப்பாக அந்த கோவிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு வாங்க. குழந்தை உண்டாகும், உங்களுடைய வம்ச தலைமா. நன்றிங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். என் பேர் சந்தோஷ்குமார் மேடம். நல்லது சார். ஈரோட்ல பேசுறேன். நல்லது சார். யாருக்காக சார் கேட்க போறீங்க? மேடம் எங்க அக்கா பையனுக்கு மேடம். அவருடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்க சார். அவர் பேர் வந்து மேடம் வெற்றிவேல் மேடம். ம் ரிஷப ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், ம் கும்பலக்னம். கும்பலக்னம். என்ன கேள்வி? வந்து வயசு 31. ஓகே சார், என்ன கேள்விங்க சார்? மேடம் திருமணம் ஒரு ரொம்ப தாமதமா போயிட்டே இருக்குது மேடம். ஓகே, கண்டிப்பா சார். நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வீடு வாஸ்து பிரச்சனையா கேட்கலாம். நீங்க ஐயா கிட்ட கேட்கலாம். இப்போ ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. வணக்கம் ஐயா. அதாவது பாருங்கள், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அவருக்கு திருமணம் ரொம்ப தடையாக இருக்குது. ஈரோட்டிலேருந்து பேசுகிறாங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா, நிறைய கோவில்களை வந்து இந்த உலகத்துக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். உடுமலைப்பேட்டை பக்கத்தில் திருமூர்த்தி மலைன்னு ஒரு கோவில் இருக்குது. திருமூர்த்தி மலை. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3ம் வந்து ஒரு கடவுள் வந்து ஒரே இடத்துல இருக்கிற கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா திருமூர்த்தி மலை. அங்கே வந்து பஞ்சலிங்கம்னு ஒரு இடம் இருக்குது. பஞ்சலிங்கம் அதாவது பஞ்சபூத லிங்கம் வந்து மேலே இருக்குது. அந்த 1008 மூலிகை தீர்த்தம் வந்து திருமூர்த்தி மலையில் வரக்கூடிய அந்த அருவி தீர்த்தம் தான் திருமூர்த்தி மலை தீர்த்தம். அவர் போய் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க திருமூர்த்தி மலையில் போய் அந்த அருவி பக்கத்தில் நதி ஓடுது. அந்த நதியில் குளிச்சுட்டு பிரம்மா, விஷ்ணு, சிவனுக்கு 3 தேங்காய் பழ செட்டு வாங்கி உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் உங்களுக்கு உறுதியாக கல்யாணம் நடக்கும் ஐயா. நன்றிங்க. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்துமா பேசுறீங்க? ஓகேங்க. உங்க பொண்ணுக்காக. உங்க பொண்ணுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. ஓகே, கால் வந்து கட் ஆயிடுச்சு. ஓகே சார். சார், நீங்கள் வந்து பேசும்போது சொல்லியிருந்தீங்க, அதாவது 32 பிண்டங்கள் எப்படிலாம் கொடுக்கறது அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதாவது அது வந்து மோட்சம் கொடுக்குற இடம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மோட்ச ராசி அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க, அதாவது மீன ராசி அப்படின்னு. ஸோ எந்த வயதினர்? அது எல்லாருமே சாதாரணமாக சொல்கிறாங்க, வயசானவங்க தான் வந்து கயா போகணும், காசி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வயதினர்லாம் போனால் நல்லது? அதை போகலாமா? சின்ன வயசுக்காரவங்களாம் போகலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். நல்ல கேள்விங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அம்மா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சிறு வயசு உள்ளவங்கெல்லாம் காசி கயா போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆதி காலத்தில் முன்னோர்கள் என்னென்னா, வாகன வசதி இல்லாத காலம் அது. ஆனால் காசி வந்து ரொம்ப மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை படிச்சிருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறை புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணுன்னு அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள மிகப்பெரிய கோரிக்கை இருக்கும். வயசானவங்களுக்கு என்னென்னா, நம்ம பேரம்பேத்தியெல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம முன்னோர்கள் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் என்னையோடு போகட்டும், என்னுடைய தலைமுறை நல்லா இருக்குன்னு சொல்லி எப்படியாவது காசி போயிடணும்னு சொல்லி ஒரு பல நாள் வேண்டி ஒரு நாள் நடபயணம் எடுத்தாங்கன்னா
இவங்க வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டிலேருந்து காசி போகிறக்கே 4000 கிலோமீட்ரு. கால்நடையாக போகணுன்னா 6 மாதம் 1 வருஷம் ஆகும். திரும்ப வரணுன்னா முடியுமா? வாகனமே 4000 கிலோமீட்டர்னா நம்ம நினச்சி பாருங்கள். அதனால தான் அந்த காலத்தில் காசி போனால் கர்மம் தீரும்னு சொல்லி, காசியில் போய் இறந்தா முத்தி கிடைக்குன்னு சொல்லி, சிவன் மேலே ரொம்ப பயபக்தியாக இருக்கிறவங்க காசி போனவங்க திரும்பி வர்றதில்லைன்னு ஒரு பேச்சு உண்டு. ஏன்னா புண்ணிய ஸ்தலமே இதுதான். இந்த இடத்த விட்டு நம்ம போய் எங்கே போய் நம்ம காலமாகிறதுன்னு வயசானவங்களுக்கு ஒரு கோரிக்கை உண்டு. அதனால் என்னாச்சுன்னா காசி போனால் திரும்பி வரமாட்டாங்கன்னு ஒரு ஐதீகம் உண்டு. அப்போ அந்த காசியில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, காசியில் ஒரு 4-5 விஷயங்கள் இருக்குது. காசியில் வந்து கருடன் பறக்காது, பள்ளி கத்தாது, மாடு முட்டாது, பூ வாசம் அடிக்காது, மல்லிகைப்பூ மணக்காது, காகம் கரையாது, சவம் வாசம் அடிக்காது. இதெல்லாம் அந்த ஊரில் இருக்கிறனால இதை விட ஒரு புண்ணிய ஸ்தலம் எது இருக்குதுன்னு சொல்லி இந்த காசிக்கு போவாங்க. அப்போ அந்த காலத்தில் எல்லாமே வாழ்நாள் முழுவதும் போனவங்க திரும்பி வர முடியாதுங்கிறக்காக தன்னுடைய பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு, பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு, இனி நம்மளுக்கு என்ன இருக்குது, அதனால் நம்ம போய் முத்தி அடைஞ்சிடலாங்கிறக்காக அந்த காலத்தில் காசி வந்து பெரியவங்க போனாங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டால், இந்தியாவிலேயே நம்பர் 1 சிவன் வந்து காசி. அது வடநாடு, இது தென்னாடு. அதனால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அங்கே 4000 கோயில்கள் உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம ஊர்லேயும் 4000 வருஷமாக இந்த கோயில் உருவானதுனால இதுக்கு ஒரு லிங்க் இருக்கிறதுனால தான் அங்கே காசி விஸ்வநாதர் மாதிரி இங்கே கும்பகோணத்தில் காசி விஸ்வநாதர், அங்கே அன்னபூரணி தாய் மாதிரி இங்கே அன்னபூரணி தாய் எல்லாம் இருக்கிறனால நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், சின்னவங்க எல்லாருமே காசி போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக போகலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் 1, 4, 7, 10 சனி இருக்கிறவங்க காசி போயிட்டு வந்தால் கர்மம் தீரும். அது ஏன்? ஜாதகர் 1ங்கிறது நம்மளுடைய ஜாதகர், 4ங்கிறது வீடு வாசல் சொத்து சோகம், 7ங்கிறது மனைவி பார்ட்னர், 10ங்கிறது தொழில் ஜீவனம். இந்த 1, 4, 7, 10 சனி இருக்கிறவங்களும் காசி போகலாம். ரெண்டாவது, ஒவ்வொரு குடும்பத்திலையும் காசி போயிட்டு வரும்போது அவங்களுடைய கர்மா வந்து மிகப்பெரிய கர்மாவை நிவர்த்தி பண்ணுறது காசியில். அதனால தான் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் இல்லாமல் இன்றைக்கி வாகன வசதி இருக்கிறனால 7 நாள் 10 நாளுக்குள்ளே இன்றைக்கி காசி போய் அந்த சிவனை பார்த்துட்டு அன்னபூரணி தாயை கும்பிட்டு வந்தால் நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்குமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அன்னத்தர்த்தனம் தீர்றதுக்கு அன்னபூரணியுடைய கோவிலில் போய் அன்னதானம் சாப்பிட்டு வந்தால் அன்னையிலேருந்து அன்ன தரித்திரம் தீருமா. அப்போ என்றைக்கு காசி நீங்கள் போனாலும் அன்னபூரணியுடைய சாப்பாடு சாப்பிடாமல் வராதீங்க. அன்ன தரித்திரம் தீரணுன்னா நமக்கு காசு இருக்குது, சாப்பிட்றோம், நம்மளுடைய தலைமுறைக்கு காசு இருக்கான்னு தெரியாது. அதனால் எப்போவுமே காசி போனால் கால பைரவரை கும்பிட்டு வரணும், அதுக்கடுத்து அன்னபூரணி தாயை கும்பிடணும், ஆஞ்சநேயரை கும்பிடணும், காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு இரவு 7 மணிக்கு கங்கை ஆராத்தி பார்த்துட்டு வாங்க. அந்த கங்கைக்குள்ளே தான் அத்தனை ஆத்மாக்களையும் இறந்தவங்களை அத்தனை பேர்த்தையும் அங்கே தான் வந்து எரித்து கரைச்சிப்படுறாங்க. அந்த ஆன்மாலாம் வாழ்த்துக்கள் நம்ம வாங்கினா நம்மளுடைய வம்சத்துக்கு பிரேத தோஷம் வராது. இதுக்காகத்தான் காசி கையா போயிட்டு வருது. நன்றிங்கம்மா. ஐயா, நேயர்கள் கிட்ட பேசிடலாம் ஐயா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் தொட்டம்பாளையத்திலிருந்து பவானி சாகர் தொட்டம்பாளையத்திலிருந்து பேசுறேங்க மேடம். நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணுங்க. உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. நிதிஷ்குமார், விருச்சக ராசி, அனுச நட்சத்திரம், விருச்சக லக்னம். ஓகேம்மா, என்ன கேள்விமா? பையனுக்கு கல்யாணம், தொழில் கேட்கறேன். கண்டிப்பாம்மா, நீங்க ஐயா கிட்ட வேலை பேசணும். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறேன். கண்டிப்பாம்மா. அம்மா வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம், ரொம்ப சந்தோஷமா. அதாவது அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியில் அவர் பிறந்திருக்காங்க. திருமண தடை, தொழில் வாழ்க்கையில் பிரச்சனை. இப்போ என்ன அப்படின்னா, அனுசத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் அனுசந்தான் உயிரை காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம். அனுசம் என்பது பனைமரம். பனை 1000, பறவை 1000. இந்த பனைமரத்தை அறுக்காமல் இருந்தால் 1000 வருஷம் உயிரோடு இருக்குமா. அதனால் ஆதி காலத்தில் அனுசந்தா தாலி, அவருக்கே தாலி பாக்கியம்ங்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போ இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பேசிகிட்டு இருக்கக்கூடிய கால நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு கோயில் சொல்கிறேன். ராசிபுரம், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நித்திய சுமங்கலின்னு ஒரு அம்மன் இருக்குது. எப்போவுமே நித்திய சுமங்கலியா அப்படின்னா, மாரியம்மனுக்கு எப்போவுமே வந்து தாலி இல்லாமல் இருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் நோம்பியெல்லாம் சாட்டி கும்பிடும்போது மட்டும்தான் சாமிக்கு திருக்கல்யாணம் மங்களையும் போடுவாங்க. ஆனால் இந்த கோயில் என்ன அப்படின்னா, ராசிபுரத்தில் நித்திய சுமங்கலின்னு ஒரு அம்மன் இருக்குது. அந்த கோவிலில் போய் அவங்க சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு தொழிலும் வாழ்க்கையும் திருமணமும் நல்லபடியாக நடக்கும். நித்திய சுமங்கலி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு உண்மையாலுமே உங்கள் கையில் சுமங்கலி கையில் இருக்கும்.
நல்லபடியாக இருக்குமா. நன்றிங்க. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் சுமதி பேசுறேங்க மேடம். நல்லதுமா. எங்கேருந்துமா பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். யாருக்காகமா கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேட்கணுங்க மேடம். அவருடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. அவருக்கு வயசு 25ங்க. கடக ராசி, பூச நட்சத்திரம், லக்னம் தெரியலைங்க மேடம். வேலையே ஒன்றும் அமைய மாட்டேங்குது, போக மாட்டேங்கிற அப்படின்னு. அடுத்த தடவை பேசும்போது லக்னத்தோட பேசுனீங்கன்னா இன்னும் தெளிவா கேட்கலாம். நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கங்க. வணக்கங்க சார். வணக்கங்கம்மா. வணக்கங்க சார். பையன் வேலையே போக மாட்டேங்கிறாங்க சார். போறேன்னு சொல்றான். எதனாலனே தெரியலைங்க சார். ரொம்ப சந்தோஷங்க. அதாவது பூச நட்சத்திரம் கடகராசியில் அவர் பிறந்திருக்கார். பூசம் என்பது சனியுடைய நட்சத்திரம். அவர் பிறக்கும் போதே சனி மகாதிசையில் பிறந்து புதன் திசை முடிஞ்சு இப்போ கேது போய் சுக்கிரம் வரும். இப்போ அவங்களுக்கு தொழில் நல்ல விதமாக அமையணும் அப்படின்னா இந்த பூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம். இந்த சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால இவங்க வாழ்க்கையில் ஒரு சனிக்கு அந்த பூச நட்சத்திரத்துக்குன்னு ஒரு யோகம் இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனைமலை மாசாரியம்மன் கோயிலுக்கு பக்கம் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அழுக்கு சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். இந்த அழுக்கு சித்தருங்கிறது என்னென்னா, ஆதி காலத்தில் ஏதாவது நோய் நொடின்னு போய் அவர்கிட்ட போய் நின்னோம்னா உடம்புல அழுக்க உருட்டி கொடுப்பாரு. அதுதான் பிரசாதம். அவங்களுக்கு நோய் தீந்துருமா. அழுக்கு சாமியார்னு சொல்லுவாங்க, அழுக்கு சித்தர்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த உலகத்தில் 97 வருஷம் ஜீவசமாதி. பூச நட்சத்திரம் என்பது சனியுடைய நட்சத்திரம். சனி என்பது அழுக்கு. அதனால் அழுக்கு சித்திர கோயிலில் போய் வியாழக்கிழமை அன்னைக்கு எப்போவுமே வாரம் குரு பூஜை நடக்குது. அந்த கோவிலில் போய் கொண்டக்கல்லை வாங்கி பிரசாதம் படைச்சு சாமிக்கு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு கும்பிட்டு வாங்க. அவருக்கு தொழிலும் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். நன்றிங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா. எங்கேருந்துமா பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? எங்க பையனுக்காகங்க. உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. சிவகுமாருங்க. ம். மகர ராசி. ஓகே. அவிட்ட நட்சத்திரம். ம். மேச லக்கணங்க. ஓகேம்மா. என்ன கேள்விமா? திருமணத்துக்கு தான் கேட்கணுங்கம்மா. கண்டிப்பாம்மா. நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். எங்க பையனுக்கு தான் கேட்குறேங்க. திருமணமே கைகூடி வர மாட்டேங்குதுங்க. அவர் பிறந்த நட்சத்திரம் பாருங்க, அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி. அம்மா லக்கணம் என்ன சொன்னீங்க? லக்கணம் மேச லக்கணங்க ஐயா. மேச லக்கணம், மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். அதானுங்கம்மா சொல்கிறீங்க? ஆமாங்க. ரைட். இப்போது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கும்போது செவ்வாய் திசையில் தான் ஒருத்தர் பிறப்பாங்க. இப்போ கூட நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். யார் அவிட்டத்தில் பிறந்தாலும் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து முதல் திசை பிறக்கும்போதே செவ்வாய் திசையில் தான் பிறப்பாங்க. இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு வயலூர் முருகன், திருச்சி பக்கத்தில் வயலூர் முருகன் ஒரு கோவில் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு நீங்கள் அவரை அழைச்சிட்டு போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை சீக்கிரமாக கைகூடும். நன்றிங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் ஐயா. அருமையா சொல்லியிருந்தீங்க. அதோடு இல்லாமல் அதாவது இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க இந்த செவ்வாயில் பிறந்தவங்க, சனியில் பிறந்தவங்க அப்படின்னு. ஸோ சனியோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க எல்லாருமே வழிபடக்கூடிய ஒரு கோயில்னு ஏதாவது இருக்குங்களா? ஸ்பெஷலாக ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா அவங்களுக்கு? சனியோட நட்சத்திரத்துக்கு அதாவது சனி ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க 1, 4, 7, 10ங்களா? அதில் பிறந்தவங்க கயா போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. காசி. அதாவது 1, 4, 7, 10ல் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஏன் காசி இந்த 1, 4, 7, 10ல் சனி பிறக்கும்போது சனி 1, 4, 7, 10ல் இருந்தால் ஏன் காசி போகணும் அப்படின்னா, சனி பிறந்தது காசியில். அதுதாங்க விஷயம். அப்போ சனியோட வீட்டுக்கு போகணுமல்ல, அதுக்கு தான் 1, 4, 7, 10. யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் கர்மாங்கிறது நம்மளுடைய செயல். இதை சேகரித்து வச்சு நம்ம பிறக்கும்போது இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் பிறக்கிறாரோ அந்த கர்மாவை அனுபவிக்கத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருப்போம். அந்த கட்டத்தில் அனுபவிக்க மட்டும் இல்லை, அந்த கர்மாவை கண்டுபிடிச்சி நிவர்த்தி செய்துட்டு நம்ம ஒரு புனிதமான ஆன்மாவாக வாழ்கிறதுக்கு இந்த பிறவி எடுத்து வந்திருப்பீங்க. அப்போ நம்ம இந்த ஜாதகத்தில் 1 கோடி பாவதோஷம் இருந்தாலும் காசியில் போய் கங்கையில் குளித்தால் அந்த தோஷ நிவர்த்தி ஆகிறது ஒன்று முன்னோர்களோட ஐதீகம். அதனால் 1ங்கிறது ஜாதகர், 4ங்கிறது நம்ம போய் நம்ம படுத்து தூங்குறதுக்கு ஒரு இருப்பிடம் வேணும். அதனால தான் அது 4ஆம் இடம் என்பது வீடு, வாகனம், சொத்து, இருப்பிடம். 7 நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷ வாழ்க்கை. 10ங்கிறது நம்ம ஜீவனம். இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாச்சுன்னா கண்டிப்பாக காசி போயிட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு திருப்ப முனை சீக்கிரமாக ஏற்படும். நன்றிங்கம்மா.
அருமையான துல்லியமான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. சரிங்க. உங்களை எப்படி சந்திக்கிறது, அதோட இல்லாம நம்மளுடைய ஆதிகால பரிகாரங்கள் புத்தகங்கள் குறித்தும் கொஞ்சம் சொல்லி நம்ம நிறைவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தகம் வந்து ஒரு ஆதிகால பரிகார புத்தகம். இது வாழ்க்கையில் நமக்கு அப்புறம் வந்து இது தலைமுறையாக வளரணுங்கிறதுக்காக இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தை எழுதியிருக்கேன். ஒரு A4 சைஸுங்க இந்த புத்தகம். இது வந்து 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இது கீழே போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணிங்கன்னா 2 நாளில் உங்கள் கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தில் சாமிக்கு வந்து அதாவது முறையாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம்னா சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். இது இல்லாமல் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம். இது இல்லாமல் காசி நம்ம அழைச்சிட்டு போகிறோம். காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் காசி போயிட்டு வாங்க. காசிக்கு எல்லாத்துக்கு உண்டான விவரத்தை தெரிஞ்சுட்டு வாங்க என்று சொல்லி நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நிறைவாகட்டும். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.